அனைவருக்கும் வணக்கம். நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போன பொக்கிஷம் அப்படின்னு கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய பழமையான கோவில்களை சொல்லலாங்க. முக்கியமாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் கூட ரொம்ப பழமையான ரொம்பவே முக்கியமான ஒரு தலம் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, இந்த கோவிலில் நீராடி இறைவனை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா எப்படிப்பட்ட தோஷமும் நமக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக பிரம்மஹஸ்தி தோஷம் பிடிச்சது அப்படின்னு சொன்னால் கூட அந்த தோஷம் கூட போக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றது தாங்க இந்த கோவில். பிரம்மஹஸ்தி தோஷத்தில் நம்ம மாட்டணும் அப்படின்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த பிரம்மஹஸ்தி தோஷம் முதலான சகல தோஷங்களும் நீங்கும் அப்படிங்கிறது இன்றைக்கும் நடந்துட்டுருக்கு. இது மிகப்பெரிய நம்பிக்கையாகவும் இருக்குது. முக்கியமாக இந்த கடவுளுக்கு அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்கிறாங்க. கண்டிப்பாக அவர்கள் நினைத்த காரியங்கள்லாம் நடந்த பிறகு இந்த மாதிரி நேர்த்தி கடன் செலுத்தக்கூடியது கூட இந்த கோவிலில் நடந்துக்கிட்டு இருக்குது. முக்கியமாக இந்த கோவில் மாசி மாதத்தில் மாசி மகத்தன்னைக்கு இந்த தலை இறைவனுக்கு பால் அபிஷேகம் செய்தாங்க அப்படின்னா லிங்கத்தில் அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் தெரிவதை இன்றைக்கும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயங்க. அப்படியே நாம் நம்மளுக்கு தெரியாத ஆலயம் இன்றைக்கும் நிறைய இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த ஆலயத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இந்த கோவிலுக்கு ஏற்கனவே நான் போய் வழிபாடு செய்திருக்கேன், இது எங்கள் ஊர் தான் அப்படின்லாம் சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரிஜினலான கருங்காலி மாலை வாங்கிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கருங்காலி மாலைக்கான தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்களாலையும் ஒரிஜினலான கருங்காலி மாலை எளிமையான முறையில் வாங்கிக்க முடியும். இது வேறு எங்கும் அவ்வளவு அரிதாக கிடைக்காதுங்க. முக்கியமாக நாம் மார்க்கெட்டில் கம்மியான விலைக்கு வாங்கி ரொம்பவே ஒரு மட்டமான கருங்காலி மாலை வாங்கி அதிக பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் இருக்குது. அந்த எண்ணுக்கு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலேயும் ஒரிஜினலான மாலை வாங்கி பயன்பெற முடியும். மேற்கு நோக்கிய 3 நிலை ராஜகோபுரத்தை இந்த கோவிலில் நம்மளால் பார்க்க முடியும். 2 பிரகாரம் இருக்கக்கூடியது. உட்பிரகாரத்தில் விநாயகர், முருகன், விஸ்வநாதர், விசாலாட்சி, கஜலட்சுமி, தட்சணாமூர்த்தி, லிங்கோத்பவர், அகோர வீரபத்திரர், நந்திகேஸ்வரர், வல்லப கணபதி, நடராஜர், பிரம்மா, மகிஷாசுரமர்தினி, பைரவர், நவகிரகம், சண்டிகேஸ்வரர்னு இவங்க எல்லாரையுமே நம்ம இந்த கோவிலில் பார்க்கலாங்க. ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த கோவிலில் மேலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சுயம்புவாக இந்த தல இறைவன் தோன்றினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோவில் கீழ்கோட்டூர் மணி அம்பலம், திருவிசை பாதலம், பிரதோஷமூர்த்தி, மூலமூர்த்தியாக இருப்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சிவனுடைய தேவார பாடல் பெற்ற 274 சிவதலங்களில் 175வது தேவார தலத்தை தாங்க நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில், அதாவது இந்திரபுரம், மேலக்கோட்டூர் கோவில், திருக்கோட்டூர் அப்படின்னு கூட புராண பெயரெல்லாம் சொல்லுவாங்க. இந்த கோவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா முள்ளியாறு, சிவகங்கை, பிரம்ம, சிவ, மண்டை, அமுத, இந்திர, விசுவாகம், அரம்பா எண் 9 வகை தீர்த்தங்கள் அப்படின்னு இந்த 9 வகை தீர்த்தங்களையும் நம்மளால் பார்க்க முடியும். இந்த கோவிலில் நாம் முன்பு பார்த்தது போல் நீங்கள் இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னா திருவாரூர் மாவட்டம் இங்கே போயிட்டு கோட்டூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய கொழுந்தீஸ்வரர் கோவிலை தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். அருள்மிகு கொழுந்தீஸ்வரர் திருக்கோவிலை தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த கோவிலுக்கு போனோம் அப்படின்னா எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் நீங்கி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நாம் இந்த கோவிலுக்கு முக்கியமாக போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தோஷம் ஒரு குடும்பத்தில் இருக்குது அல்லது யாரோ ஒருத்தங்களுக்கு ஒரு தோஷம் இருக்குது அப்படின்னாலே எந்த விஷயம் நம்ம எடுத்தாலும் அது தடைப்பட்டு போகிறது, சரியாக நடக்காது. முக்கியமாக வருடக்கணக்கில் திருமணம் ஆகாமல் அந்த திருமண வரன் இழுத்துக்கிட்டே போகிறது, அப்படியே திருமணம் ஆனாலும் குழந்தை பேர் இல்லாமல் போகிறது, திடீரென ஏதாவது ஒரு விபத்தில் மாட்டுறது, அல்லது நம்ம நல்லபடியாக செஞ்சுட்டு இருந்த ஒரு வேலையிலேயே கூட பிரச்சனை அந்த வேலையை விட்டு நிற்கிறது, அதே போல் நம்ம தொழிலில் நஷ்டம் வர்றது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நமக்கு கெடுதலாகவே நடந்துட்டுருக்கு. ஏதோ ஒரு தோஷம்
தோஷத்தில் தான் நம்ம இருப்போமோ அப்படின்னு தோன்றுனா நீங்கள் இந்த மாதிரி ஒரு கோவிலுக்கு போய், அதாவது தோஷ நிவர்த்தி தலங்களுக்கு போய் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அதற்கு அப்புறமா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் நீங்கள் இந்த கோவிலுக்கு ஒரு முறை போய் வழிபாடு செய்துட்டு வாங்க, நிச்சயமாக உங்களுக்கு நன்மை நடக்கும். சரி, இந்த கோவிலுடைய பெருமையாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேவலோக மங்கை ரம்பை இந்திரலோகத்தில் செய்த தவறுக்காக பூமிக்கு போகும்படி சபிக்கப்படுறாங்க. அந்த ரம்பை மீண்டும் இந்திரலோகம் போகிறதுக்காக இந்த தலத்து ஈசனை நோக்கி இடது காலை ஊன்றி வலது காலை மடித்து உள்ளங்காலில் இடது கையை வைத்து வலது கையை தலைமையில வைத்தபடி அக்னியில் நின்று தவம் செய்திருக்கிறாங்க அப்படின்னும், பிரதோஷ காலமூர்த்தி இங்கு தனிச்சன்னதியில் சிலை வடிவில் இருக்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும். மாசி மகத்தன்னைக்கு இந்த தலை இறைவனுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரருடைய வடிவம் தெரிகிறத நம்மளால் பார்க்க முடியும். சரி, இந்த கோவிலுக்கு அப்படின்னு ஒரு வரலாறாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, விருத்திராசுரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரக்கன் தேவர்களை ரொம்பவே துன்புறுத்தி வந்திருக்காங்க. இதனால் வருத்தம் அடைந்த இந்திரன் பிரம்மன் கிட்ட போய் முறையிடுறாரு. அதற்கு பிரம்மா இந்திரனே ததீசி என்ற முனிவருடைய முதுகெலும்பை பெற்று அதை வஜ்ராயுதமாக்கி அதன் மூலமாக மட்டுமே இந்த அரக்கனை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி, அதாவது சாதாரணமான ஆயுதம் இல்லை, வஜ்ராயுதமாக, அதாவது முதுகெலும்பை எடுத்து அதில் வஜ்ராயுதமாக்கி அதில் தான் கொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய முதுகெலும்பு ரொம்பவே பலமானதாக விளங்குறதுக்கு காரணமும் இருக்குங்க. முன்னொரு காலத்தில் திருப்பார்கடல் கடைவதற்கு முன்பாக தேவர்கள் அனைவரும் அவர்களுடைய ஆயுதங்களை இழந்த இந்த முனிவர்கிட்ட தான் ஒப்படைத்து பத்திரமா வச்சுக்கும்படி சொல்கிறாங்க. இவர் அனைத்து ஆயுதங்களையும் தன்னுடைய வாயில் போட்டு பத்திரப்படுத்திட்டு மீண்டும் தவத்தில் ஆழ்ந்துட்டாராம். இவருடைய தவத்தினுடைய சக்தியால் அனைத்து ஆயுதங்களும் உருகி அவருடைய முதுகெலும்பில் சேர்ந்துட்டு தான். இதனால் அவருடைய முதுகெலும்பு ரொம்பவே பலமுள்ளதாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திரனும் அதன்படியே முனிவருடைய முதுகெலும்பை வஜ்ராயுதமாக்கி அரக்கனை கொல்றாரு. முனிவரை கொன்று முதுகெலும்பை பெற்றதால இந்திரனுக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் ஏற்படுது. அப்படி இந்த தோஷத்தை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவகுருவை நாடுறாரு இந்திரன். அவரும் இந்திரனே, நீ இந்த பூ உலகில் சிவத்தல யாத்திரை செய்து சிவ பூஜை செய்து அப்போது தேவர்கள் அமுதம் பெறும்போது சிந்திய அமுத துளியால் உண்டான வன்னி மரத்தினுடைய அடியில் சிவலிங்கம் இருக்கும். இந்த தலத்தில் தீர்த்தம் உண்டாக்கி சிவனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டால் உன்னுடைய தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதன்படியே இந்திரன் இங்கே தீர்த்தம் உண்டாக்கி சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டு தன்னுடைய தோஷம் நீக்க பெற்றார் அப்படின்னும், இந்திரனின் பூஜித்ததால் இந்த தலம் இந்திரபுரம் ஐராவத யானை பூமியில் கோடு கிழித்ததால் கோட்டூர் அப்படின்னும் அழைக்கப்படுகிறதுங்க. அதுதான் நாம் முன்பு பார்த்த கோட்டூர் அப்படிங்கிற அந்த ஊரில் இந்த கோவில் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் அப்படிங்கிறதே மிக பெரும் ஆச்சரியமாக இன்றைக்கும் பார்க்கப்படுகிறது. நீங்கள் இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த கோவில் ஒரு விமோச்சனமாக இருக்கும். திருஞான சம்பந்தர் ஒரு படிகம் பாடியிருக்கிறாரு. இந்த கோவிலில் காலை 5 மணி முதல் மதியம் 11:30 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் இந்த கோவில் திறந்திருக்கும். இந்த கோவிலுக்கு கிழக்கே 1/2 கிலோமீட்டர் தொலைவில் கீழ்கோட்டூர் மணியபலம் என்ற திருவிசைப்பா திருத்தலம் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். இப்படி நிறைய ஒரு ஆச்சரியங்களை கொண்டிருக்கக்கூடிய கோவில் அப்படின்னு இந்த கோவிலை சொல்லலாம். நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை சொல்லிவிடுங்க. அதே போல் இந்த வீடியோ பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு ஒரிஜினலான கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலேயும் ஒரிஜினலான கருங்காலி மாலை வாங்கிக்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.